ஏன் இதுதான் காடு. இது கோயம்புத்தூர்ல இருக்க பெரிய காடு. இந்த காட்டுக்குள்ள வந்து காட்டுக்குள்ள செடி பாக்குறீங்களா? பாருங்க காட்டேன். இதுதான் காட்டுக்குள்ள இருக்க செடி. இப்ப இருட்டான நேரத்துல ஒரு காட்டுக்குள்ள மாட்டிட்டீங்க. அப்போ உங்கள்ட்ட கையில எதுவுமே இல்லை, எப்படி குளிர் காயலாம் அப்படிங்கிறதுக்கு ஜோசுவா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போறான். இதுதான் பேப்பர். காட்டுல வந்து பேப்பர் கிடைக்கிறது கஷ்டம். ஆனா நீங்க மரத்துல இருந்தா பேப்பர் கிடைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மரத்தை பேப்பரை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த பேப்பரை ஒரு லைட்டர் வாங்கிக்கிங்க. காட்டுல இருக்காது, நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். இதாங்க அந்த பக்கம் போட்றாதடா. இத நீங்க குளிர்காய யூஸ் பண்ணீங்கன்னா சப்போஸ் ஒரு சிங்கமோ புளியோ வந்துச்சுன்னா தூக்கி போட்டு இத வெடிச்சிடலாம். இப்போ ஏன் வெடிக்கலன்னு கேட்கலாம். கொஞ்சம் மருந்து கம்மியாச்சுன்னா வெடிக்கல. சொல்லுங்க. காட்டுக்குள்ள வந்து யாருமே இல்லாட்டி சிங்கத்தை கூப்பிட்டு பத்த வைக்க சொல்லலாம். சிங்கம் இவங்க தான். பாத்தீங்களா காட்டுக்குள்ள எவ்வளவு இருட்டா இருக்குன்னு பாத்தீங்களா? பாத்தீங்களா டக்குன்னு வெளிச்சம் வந்துருச்சு காட்டுக்குள்ள. ஏன்னா நிலா வந்துருச்சு. இப்போதான் இதுதான் பாம். இப்போ இதை பார்த்தோன்னா சிங்கம் புலி எறும்பு கூட பயந்து போயிடும். பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள சிங்கம் காட்டுக்குள்ள பார்த்தீங்களா இன்னொரு சிங்கம், குட்டி சிங்கம் வந்துருச்சு. இந்த சிங்கம் கையில வந்து கொசு பாட்டு இருக்கு. ஏன்னா பாத்தீங்களா இவங்களோட புத்திசாலி சந்தை பாத்தீங்களா? அந்த பேப்பருக்குள்ள கடுகை மடிச்சு வச்சிருக்காங்க. அந்த கடுகு வெடிக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா கடுகு வெடிக்கும், எண்ணெயில மட்டும் தான் வெடிக்கும். அந்த எண்ணெய் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஆல்மண்ட் ஆயில் எடுக்கணும். அதுக்கு ஆல்மண்ட் தேடி போகணும். வாங்க போகலாம். ஏன்னா கடுகு வெடிக்கணும்ல. அப்போ தானே சிங்கன்னா பயந்து போயிடும். பார்த்தீங்களா ஒன்றுமே வெடிக்காத கடுகு இங்கே பில்டப் பார்த்தீங்கல்ல. புகை முட்டு தான் வருது. நல்லா பார்த்துக்குங்க, நல்லா பார்த்துக்குங்க. இவர் தான் இந்த பாம்பு ரெடி பண்ணவர். பார்த்தீங்களா இதுதான் சாக்கு. மனுஷன் கீழே விழுந்தாலும் மீசில மண் ஓட்லியும் வாங்கி பார்த்தியா? இந்த புகை பாம்பா கண்ணி வெடியாமா? கண்ணி பையன் கண்டுபிடிச்ச பாம்புனால இது கண்ணி வெடிங்கிறாங்க. அடுத்த பாம்பு பாருங்க. இந்த அம்மாவுக்கு லைட்டு கூட பத்த வைக்க தெரியல. ஆனா இந்த பாம்புங்கிறாங்க. இவங்க நான் காட்டுக்குள்ள போய் மாட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு, அனைத்து முடிந்துச்சு. இவன் அவளை எதிர்பார்க்கறான் எப்படியாவது தீ பிடிக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க மண்டே சொரிக்கிறான். இது வெடிக்க போது இது வந்து தூக்கி போட போறாராமா. காட்டுக்குள்ள போறாரு. நீங்க காட்டுக்குள்ள போய் எங்கேயுமே மரம் செடியிலன்னு யோசிக்கலாம். பாத்தீங்களா காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள பயங்கரமா காத்தடிக்கிறதுனால டக்கு அடைஞ்சு போயிருது. இதுக்குள்ள புகை வருங்களாமா. இது ஸ்மோக் பாம். நோட் திஸ் பாயிண்ட் மை டியர் பீப்புள்ஸ். இது பாருங்க ஒரு குட்டி சிங்கம் வேடிக்கை பார்க்குறது சின்சியரா. பிடிச்சிருச்சு. என்னடா ஜோஸ்வா பாருங்க. இவர் தான் பாமை வந்து ரெடி பண்ணவர். அவரே ஓடிட்டாரு. பாத்தீங்களா? இது மாதிரி நீங்கள் காட்டுக்குள்ளே மாட்டிங்கன்னா இது மாதிரி பாம்பு ரெடி பண்ணிடலாம். இந்த பேப்பர் எங்கே கிடைக்குன்னு யோசிக்க வேணாம். மரத்துல இருந்தால் பேப்பர் கிடைக்குது. மரத்தை பல்பாக கன்வெர்ட் பண்ணுங்க. பல்ப்லேருந்து வி கேன் கிரியேட் த பேப்பர். அதில் நீங்கள் எழுதி இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏரியவே மாட்டேங்குது. பாம் டோட்டல் ஃபெயிலியர் பிகாஸ் இட் இஸ் a புகை பாம். இவர் தான் பாம்பை கண்டுபிடிச்சவர். என்ன பண்ணுறது எனக்கும் புரிய மாட்டேங்குது. இது ஒரு காட்டு குகைக்குள்ளே போகிறாரு பாருங்களேன். குகைக்குள்ளே போய் சிங்கத்தை கண்டுபிடிக்க பார்க்குறாரு. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ பிடிக்காதவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணி அன்லைக் பண்ணிடுங்க. சரி, அன்சப்ஸ்கிரைப் பண்ணி அன்லைக் பண்ணிடுங்க.